Hello friends, welcome to Vindhagi Foods. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி ரெசிபி தாங்க. வாங்க இது எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மிளகு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுறலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 2 தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா துவைக்கிடலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும். பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. இந்த அளவுக்கு நீங்களும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 kg அளவுக்கு எலும்பு உள்ள சிக்கனை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எலும்பு இல்லாத சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது சிக்கன் நல்லாவே வெந்திருக்குது. கிரேவிக்கு இந்த மாதிரி எலும்புள்ள சிக்கன் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து கலந்து விடுறேங்க. குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யணுன்றது ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எண்ணெய், தக்காளி, வெங்காயம் எதுவுமே சேர்க்காமல் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவும் இருக்குது. நான் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ஆனியன் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் சேர்த்துருக்கோம், அதனால் பச்சை வாசனைலாம் எதுவுமே இருக்காது. இது கூட நான் கொஞ்சமாக மிக்ஸி அலம்பிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இது ஜஸ்ட் அந்த சிக்கன் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு மூடி போட்டு மூடி இதை வேக விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொரிக்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த ரெசிபிக்கு சொல்லக்கூடிய பொருளோட அளவுகள் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போது சிக்கன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்குது. இதை நம்ம அப்படியே கூட்டு மாதிரி கூட வச்சுக்கலாங்க. சாதம் அதுங்களுக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ இதை கிரேவியை செய்ய போகிறதுனால அரைச்சி எடுத்து வச்சுருக்க கோகனட் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவி செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நல்லா கிரேவி நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்துலேருந்து எல்லாத்துக்குமே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசி அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.